தேசிய நாமத்தினாலே தென்காசி சேகர் குற்றாலம் மதுரவை அழைத்து வழியாக அன்போடு மாற்றி வரவேற்கிறேன். முதலில் 14 நாளிலே ஜூபினாவிற்கு அன்போடு வாழ்த்துகிறேன். பெற்றோரையும் ஞான பெற்றோரையும் சொந்த பந்தங்களையும் உடல் விருப்பங்களையும் அழைக்கப்பட்ட ஆசிரியப்பாங்க. நாம் யாரும் செபத்தோடு ஞானசாவை ஆரம்பித்திருக்கிறோம். கத்ததாமை கொண்டு ஆசிரியர் வழியாக தொடர்ந்து ஆண்டோட வழிநடத்துவதற்காக நம்மை நாமே அர்ப்பணித்து தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான அன்பு தம்பதி பிள்ளைகளுக்கு பல ஆண்டுகள் கழித்து ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இந்த நாளிலும் முதல் பிறந்த நாளை கொண்டாடவும் ஞானஸ்நானத்தின் மூலமாக அருமையான பிள்ளைகளை உடைய திருச்சபையில இணைக்கப்படவும் நீர் அழைத்து வந்திருக்கிறீர். அதற்காக நினைத்திருக்கிறோம். அருமையான அன்பு மகள் ஜோபினா பிரேமி அன்பு மகளை உம்முடைய கருத்தை நாங்கள் தருகிறோம். நீர் நாமே அன்பு மகளை நீர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து இந்த ஞானஸ்நான ஆராதனை மூலமாக அருமையான அன்பு மகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும். இந்த ஞானஸ்நான ஆராதனையின் ஆரம்பத்தில் முடிவு மட்டும் தேவ பிரசனம் எங்களோடு கூட நீங்கள் வழிநடத்திட்டு சாமி இதை நடத்துகிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரே எங்களை வல்லமையினால் நீர் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஆராதனை செய்தி வேலை எல்லாவற்றையும் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 5வது பாடல். அருள் ஏராளமாய் பெய்யும் ஊரோதே வாக்கிடுவே ஆரோதல் தேரோதல் செய்யும் சபையை ஒய்பேக்குமே. அருள் அவசியமே அற்பமாய் சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஞானஸ்நானம் பெற்றதா இல்லையா? பிரியமானவர்களே, எல்லா மனிதரும் பாவத்தில் உட்பவித்து பிறந்திருந்ததினால் ஒருவன் ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் மறுபடியும் பெறவாவிட்டான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூடாது என்று நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து சொல்லுகிறது. சுவாமமாய் இந்த பிள்ளையிடத்தில் இல்லாத நன்மை இதற்கு கிடைக்கும்படி நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனாகிய பிதாவை நோக்கி இந்த பிள்ளை ஜகத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவின் பரிசுத்த சபையில் சேர்ந்து அதில் ஜீவனுள்ள அவயவமாகும்படி அவர் தமது மிகுந்த காரணத்தினால் செய்திட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ண உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ண கண்டுவோம். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நோவாவும் அவருடைய குமாரன் ஜகத்தினால் அழியாதபடி தேவரில் மிகுந்த இரக்கமாய் அவர்களை பேழையில் தற்காத்துரட்சி உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரரை சிவந்த சமுத்திரத்தின் நடுவாக சேதமின்றி நடத்தி அதனால் உமது பரிசுத்த ஞானஸ்நானத்தை அடையாளமாக காட்டி உம்முடைய பெரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே பெற்ற ஞானஸ்நானத்தின் ஞான பிரகாரமாய் பாவத்தை போக்கும் ஸ்நானமாக ஜலத்தை பிரதிஷ்டை செய்தீரே. தேவரில் இந்த பிள்ளையை இரக்கமாய் கண்ணோக்கும். இவள் உமது கோபத்துக்கு நீங்கி கிறிஸ்துவின் சபையாகிய பேழையில் சேர்க்கப்படவும் விசுவாசத்தில் உறுதியாக நன்னம்பிக்கையில் மகிழ்ந்து அன்பில் வேரூன்றி சஞ்சலம் நிறைந்த உலகமாகிய சமுத்திரத்தை கடந்து நித்திய ஜீவக்கரையை சேர்ந்து சதா காலமும் உடைய அரசாலும் பரிசுத்த ஆவியினாலே இவளை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று உமது அளவில்லாத இரக்கங்களின் நிமித்தம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தாய்ச்சியுள்ள அனைவருக்கும் அனுகூலமாய் அடைக்கலம் பெறும் இடத்தில் வருகிறவர்களுக்கு சகாயமாய் விசுவாசிகளுக்கு ஜீவனாய் மரித்தோருக்கு உயிர்த்தலாயும் இருக்கிற அழிவில்லாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் கட்டளையிட்ட பரிசுத்த ஞானஸ்நானத்தை பெற வந்திருக்கிற இந்த குழந்தை ஆவிக்குரிய மறு ஜென்மத்தாய் பாவம் மன்னிக்கப்படும்படி இவனுக்காக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது சுந்தரநாமத்தை சோசரி சோஸ்தரி
வாசலை திறந்தருளும். ஆமென். அப்பொழுது சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அகற்றினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது. எவனாகிலும் சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, நம்மத்திலே வந்திருக்கிறவங்க அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆராதனைகளை பங்கு பெறவும், உங்களோடு இணைந்து அருமையான பிள்ளையை வாழ்த்தவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். வந்த உடனே எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஜெபகுமார் ஐயா வருவாங்க, அவங்க பிரசங்கத்தை கேட்கலான்னு வந்தேன். பிரசங்க ஆசான் வந்திருக்கும் போது பிரசங்கத்தை கேட்க வந்த என்னை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தள்ளிவிட்டார்கள். ஆனாலும் என்ன செய்வது என்று நினைத்த போது ஒரு வசனம் நினைவுக்கு வந்தது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தலை தாழ்த்தி கண்களை மூடி அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பு குழந்தையை ஆசீர்வதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆலயத்திலே ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்பதற்காக வரவில்லை. தெய்வாதி தெய்வம் எங்களோடு உடைய வார்த்தைகள் மூலமாக பேச வேண்டும் என்று வந்திருக்கிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வசனம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நான் கேடிசி நகர் திருச்சபையிலே சபை ஊழியராக 5 ஆண்டுகள் ஊழியம் செய்தேன். அப்பொழுது செல்வின் மகராஜ நகர் சேகரத்திலே சபை ஊழியராக ஊழியம் செய்தார். சிட்டியில் இருக்கிற ஒரு 8-9 சபை ஊழியர்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை ரெட்டியார்பட்டி மலையில கூடி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் ரெட்டியார்பட்டி மலையில நாங்கள் முழங்காலே நின்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஜெபம் பண்ணுவோம். அப்போ ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த காரியம், யார் யாருக்கு குழந்தை இல்லை, ஆர்டினேஷன் காரியத்திற்காக, திருமண்டலத்திற்காக, சபைகளுக்காக, மக்களின் ரட்சிப்புக்காக, சபைகள் ஒரு பெரிய எழுப்புதல் வர வேண்டும், நம்முடைய திருமண்டலம் எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் ஜெபிப்போம். அதன் கிரியில் எல்லாவற்றும் இவ்வுலகத்தின் ஆடம்பரங்களையும் மகிமை அதை பற்றிய விமர்சனம் எல்லாவற்றும் மாமிசையின் செயல்களை பின்பற்றாதபடியும் அவைகளால் நடத்தப்படாதபடியும் அவைகளை வெறுத்து விடுகிறீர்களா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வனையும் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே பேராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னிமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார் என்றும், ஒன்றின் பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தை இறங்கினார் என்றும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தெழுந்தார் என்றும், பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார் என்றும், அவ்விடத்திலிருந்து உலகத்தின் முடிவிலே உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார் என்றும் விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறீர்களா? பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியம், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தலும், மரணத்திற்கு பின் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? இந்த விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய பரிசுத்த சித்தத்தையும் கற்பனைகளையும் பணிவாய் கைக்கொண்டு உங்கள் வாழ்நாள் எல்லாம் அவைகளின்படி நடந்து கொள்வீர்களா? இரக்கமுள்ள தேவனே, இந்த பிள்ளைகளை பழைய ஆதாம் அடக்கம் பண்ணப்படவும் புதிய மனுஷன் இவளில் உயிர்த்தல் என்பவும் கிருபை செய்துள்ளோம். இவளுள்ள மாம்ச இச்சையெல்லாம் அழியும், ஆவிக்குரியவெல்லாம் பிழைத்து வளர்ந்திடவும் கிருபை செய்துள்ளோம். பிசாசையும் உலகத்தையும் மாமிசத்தையும் ஜெயித்து வெற்றி சிறக்கும்படி இவளுக்கு வல்லமையும் வளத்தையும் அனுகிரகித்தருளோம்.
துதிக்கப்படத்தக்க ஆண்டவரே, நித்திய ஜீவியாயிருந்து எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துகிற தேவனே, எங்கள் உத்தியோகத்தினாலும் ஊழியத்தினாலும் இவ்விடத்தில் உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிற யாரும் பரம குணங்களினால் அலங்கரிக்கப்பட்டு நித்திய பலனை அடையும்படி உமது இரக்கத்தினாலே கிருபை செய்தருளும். ஆமென். நித்திய ஜீவியாகிய சர்வநிலை தேவனே, எங்களுக்கு பாவம் மன்னிப்புண்டாகவே உம்முடைய பிரிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமது அருமையான விழாவிலிருந்து ஜலத்தையும் வெள்ளத்தையும் செய்து நம்முடைய சீசரை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டதினாலே தேவன் சபையின் விண்ணப்பங்களை திருவுளத்தில் கொண்டதில் ஞான பிரகாரமாய் பாவம் போக்கும் ஸ்நானமாக இந்த ஜலத்தை பிரதிஷ்டை பண்ணி இதிலே இப்பொழுது நாசனம் பெறுகிற இவள் உங்களுடைய கிருபையை நிறைவாய் பெற்று தெரிந்துகொள்ளப்பட்ட உடைய விசுவாசத்தை ஆகிய சபையில் சேர்ந்தவளாய் என்றைக்கு நிலைத்திருக்கும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அனுக்கிரகிக்கிறோம். இவளுக்கு பேர் ஜூவினா ஃப்ரெய்லின். ஜூவினா ஃப்ரெய்லின் பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தாலே உனக்கு ஞாபகம் இருக்கிறேன். ஆமென். இவளை கிறிஸ்துவின் மந்தியாகிய திருச்சபையில் சேர்ந்து கொண்டு இவள் மேல் சிலுவை நடத்தை வரைந்தோம். சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவ பெற்ற விசுவாசத்தை இது முதல் அடிக்க வைக்கப்படாமல் அவள் கொடியின் கீழ் உலகத்துக்கும் பாவத்துக்கும் பிசாசுக்குமாய் தைரியமாய் போசுது தன் ஜீவாரத்தையும் கிறிஸ்துவின் சபையில் ஊழியக்காரை வாய் நிலைத்திருக்க வேண்டியதற்கு அடையாளமாக குறிப்பாக இப்படி சிலுவை நடத்தை வரைந்தோம். இந்த